லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி. வசனம் 2. பின்னும் இஸ்ரவேல் புத்திரருடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியனாகிலும் எவனாகிலும் தன் சந்நிதியில் ஒரு பிள்ளையை மோளோக்கும் கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் அவன் மேலே கல்லெறிய வேண்டும். வசனம் 3. அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு நான் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளாக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். வசனம் 4. அவன் தன் சந்நிதியிலே ஒரு பிள்ளையை மோளோக்கு கொடுக்கும்போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கண் சாடையாயிருந்தாள். வசனம் 5. நான் அந்த மனிதனுக்கு அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மோளோக்கையும் விபசாரம் மார்க்கமாய் பின்பற்றின யாவையும் தங்கள் ஜனத்திலே இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். வசனம் 6. அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறிச்சொல்கிறவர்களையும் பின்தொடர்ந்து சேராமப்போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். வசனம் 7. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வசனம் 8. என் கட்டளைகளையும் கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். வசனம் 9. தன் தகப்பனையாவது தன் தாயாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. வசனம் 10. ஒருவன் பிறனுடைய மனைவியுடனே விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியுடனே விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவன். வசனம் 11. தன் தகப்பனை மனைவியுடனே சயனிக்கிறவன் தன் தகப்பன் நிர்வாணமாக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள், அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. வசனம் 12. ஒருவன் தன் மருமகளுடனே சயனித்தால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள், அருவருப்பான தாறுமாறு பண்ணினார்கள், அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. வசனம் 13. ஒருவன் பொண்ணுடனே சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணுடனே சம்யோகம் பண்ணினாள், அருவருப்பான காரியம் செய்த அருவருப்பும் கொலை செய்யப்பட கடவர்கள், அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. வசனம் 14. ஒருவன் ஒரு ஸ்திரீயையும் அவள் தாயையும் படைத்தால் அது முறைகேடு. இவ்விதம் முறைகேடு உங்களுக்குள் இராதபடிக்கு அவனையும் அவர்களையும் அக்கினியிலே சுட்டெரிக்க வேண்டும். வசனம் 15. ஒருவன் மிருகத்துடனே புணர்ந்தால் அவன் கொலை செய்யப்பட கடவன், அந்த மிருகத்தையும் கொல்ல கடவீர்கள். வசனம் 16. ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்துடனே சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்திரீயும் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவர், ஒரு ஜீவனும் கொலை செய்ய கட வேண்டும், அவர்களின் இரத்தப்பழி அவைகளின் மேல் இருப்பதாக. வசனம் 17. ஒருவன் தன் தகப்பனையாவது தன் தாயாவது குமாரத்தியாவது தன் சகோதரியாவது சேர்த்து கொண்டு அவன் அவளுடைய நிர்வாணத்தையும் அவள் அவனுடைய நிர்வாணத்தையும் பார்த்தால் அது பாதகம், அவர்கள் தங்கள் ஜனங்களில் கண்களுக்கும் முன்பாக அறுப்புண்டு போக கடவார்கள். அவன் தன் சகோதரியை நிர்வாணப்படுத்தினான், அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான்.
வசனம் 18. ஒருவன் சுதாஸ்திரியினுடைய சயனித்து அவளை நிர்வாணமாக்கினால் அவன் அவளுடைய உதிர ஊற்றை திறந்து வெளிப்படுத்தினபடியினால் இருவரும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். வசனம் 19. தன் தாயினுடைய சகோதரியும் உன் தகப்பனுடைய சகோதரியும் நிர்வாணமாக்காயாக. அப்படியே பட்டவன் தன் நெருங்கிய இனத்தை அவமானமாக்கினான், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். வசனம் 20. ஒருவன் தன் தகப்பனின் சகோதரனுடைய மனைவியுடனே சயனித்தால் அவன் தன் தகப்பனின் சகோதரனையும் நிர்வாணமாக்கினான், அவர்கள் தங்கள் பாவத்தை சுமப்பார்கள், சந்தானமில்லாமல் சாவார்கள். வசனம் 21. ஒருவன் தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினால் அது அசுத்தம், தன் சகோதரனை நிர்வாணமாக்கினான், அவர்கள் சந்தானம் மின்றி போவார்கள். வசனம் 22. ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை காக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளை யாவையும் என்னுடைய நியாயங்களை யாவையும் கைக்கொண்டு நடவுங்கள். வசனம் 22. ஆகையால் நீங்கள் இருப்பதற்காகவே நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை காக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளை யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு நடவுங்கள். வசனம் 23. நான் உங்களுக்கு முன்பாக தூரத்தை விடுகிற என் ஜனத்தினுடைய வழிகளை நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யாபடியால் நான் அவர்களை அரசித்தேன். வசனம் 24. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களுடனே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்கள் விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. வசனம் 25. ஆகையால் வசனம் 24. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களுடனே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்கள் விட்டு பிரிந்து எடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. வசனம் 25. ஆகையால் அசுத்தமான மிருகங்களும் சுத்தமான பறவைகளுக்கு அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு திட்டாக எண்ணி சொல்லி விளக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொன்றையும் பிராணிகளையும் உங்கள் அருவருப்பாகாதிருப்பீர்களாக. வசனம் 26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருப்பீர்களாக. நீங்கள் என்னுடைய இவர்களாயிருக்கிறபடிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். வசனம் 26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவற்றைகளை இருக்கும்படிக்கும் உங்கள் மற்ற ஜனங்கள் விட்டு பிரித்தெடுத்தேன். வசனம் 27. அஞ்சனம் பார்க்கிறவர்களுக்கு குறிச்சொல்கிறவர்களுக்குமாயிருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லெறிவீர்களாக. அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேலே இருக்க கடவது என்று என்றார். வசனம் 27. அஞ்சகம் பார்க்கிறவர்களும் குறிச்சொல்கிறவர்களுமாயிருக்கிற புருஷர்களாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேலே கல்லெறியவர்களாக. அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேலே இருக்க கடவது என்று என்றார்.